சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். இன்றைக்கி பேபிகார்னில் ஒரு கிரேவி தான். அதுக்கு பேபிகார்ன், கேப்சிகம், வெங்காயம், அப்புறம் தக்காளி, எலுமிச்சைப்பழம், பச்சை மிளகாய் எடுத்தாச்சுங்க. பேபிகார்னை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதோட கேப்சிகமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. புதினா ஒரு 4 இலை போட்டாச்சுங்க. ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் மைதா போட்டு நல்லா கலந்துக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் கலந்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊற விட்டுட வேண்டியது தாங்க. அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு கொஞ்சமாக லைட்டாக ஒரு தயாரிச்சிக்கலாம். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கப்பில் போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டோம். ஒரு தக்காளி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு பச்சை மிளகா இதனாலயா கொஞ்சம் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்க போகிறாங்க. ஒரு வாணலியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரையாக நம்ம கலந்து வச்சோம் இல்லைங்களா பேபிகார்னை, அதை நல்லா கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா நம்ம பேபிகார்னை கொஞ்சம் டீப்பாக பொரிச்சு எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும். இல்லையானா அந்த கிரேவியோடு கலந்து வதக்குன்னு ஆகிடும். பேபிகார்ன் ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு செட் போட்டு எடுத்துகிட்டேன், 2வது செட்டு 2 முறை போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த வாணலியில் நம்ம அதே எண்ணெய் எடுத்துக்க போது இந்த வாணலியில் இருக்கிற எண்ணெயை நம்ம எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் ஊற்றிக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம மசாலா இருந்தது இல்லைங்களா, அது மீந்ததில் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சும் கரைச்சி வச்சுக்க போகிறோங்க. அந்த 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை எல்லாம் தாளித்து விட்ட உடனே அது பொரிஞ்சு வந்த உடனே நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அழகாக நம்ம போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோங்க. அது நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம கேப்சிகம் பாதியாக கட் பண்ணது மீதி இருக்கிற கேப்சிகத்தையும் போட்டு நல்லா வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறது தாங்க. இந்த புதினா இலை அது வாசனைக்கு புதினா இலை போட்டாச்சு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி இருக்கு இல்லையா பூருக்கு அதையும் அதை ஊற்றியாச்சுங்க. அதோட தண்ணி அலசி அது நல்லா கொதி வரட்டும்னுட்டு விட்டாச்சு. அது ஓரளவுக்கு வந்த உடனே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. உப்பு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டாச்சுங்க. இது அலசி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த கிரேவி இருக்கு இல்லைங்களா அதையும் ஊற்றி நல்லா கொதி வந்த உடனே ஒரு ஸ்பூன் சோயா சாஸையும் ஊற்றியாச்சுங்க. அது கொதி வந்த உடனே நம்ம பொரித்து வச்ச இந்த பேபிகார்னையும் அதில் போட்டு நல்லா கலந்துக்க வேண்டியது தாங்க. அது முருவலாக இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அப்புறமா சீசனிங் அர்பன் இருக்கு இல்லையா அது ஒரு ஸ்பூன் போட்டு அது லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் டச் கொடுத்துட வேண்டியதாங்க. அது பாருங்கள், சுவையான பேபிகார்ன் கிரேவி ரெடி. இது தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்க்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.